சுகானா வெஜ் பிரியாணி மிக்ஸியில் பிரியாணி பண்ணுவோம். தயிரில் என்ன பண்ணலாம், அந்த பாக்கெட்டில் இருக்க மசாலாவை கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் அது மாட்டுட்டு ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பாசுமதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் 3/4 பதம் வேக வச்சுக்குவோம் தனியாக. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ பன்னீரை பொடியை கட் பண்ணி நல்ல நெய்யில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தயிரில் ஊற வச்ச மசாலா இருக்குல்லையே, பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் கக்கிற வரல வதக்குங்க, அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் எடுத்து கிரேவி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு மீதி அப்படியே வடை சட்டியிலே இருக்கட்டும். நம்ம வேக வச்ச சாதம் பாசுமதி சாதத்தை அந்த வடை சட்டியில் மேலாக போடுவோம். மேலே இந்த கிரேவி கொஞ்சம் மேலே எடுத்து வச்ச கிரேவியை மேலே போடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம் கட்டுவோம். கட்டி ஒரு லைட்டாக ஒரு பரட்டினீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போடுங்க. பாக்கெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க. அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.